களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இப்ப இறை சக்தி உங்களை சுற்றியும் ஒரு காப்பாக இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு 1 நிமிஷத்துக்குள்ள தான் நடக்கும். போய் ஹால்ல உட்கார்ந்த உடனேயும், நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாகப் பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் அந்த தொழில்ல ஒரு தொழில் தான் தேர்வு எழுதுவது. அந்த தேர்விலும் நமக்கு அது உறுதுணையாக, பாதுகாப்பாக, வழிநடத்துவதாக அமையுமாக. அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இறை சக்தி உங்களுக்கு காப்பா அமைஞ்சிரும். அப்ப உங்களுக்கு எந்த விதமான எதிர்மறையான சக்திகளோ, எண்ணங்களோ உங்கள தொந்தரவு பண்ணாம, நீங்க எக்ஸாம சூப்பரா எழுத முடியும். அப்புறம் 3 பேர்ட்ட ஆசீர்வாதம். அன்னை, தந்தை, ஆசான். அன்னைக்கு வணக்கம். அம்மாவோட முழு உருவத்த நெனச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இது கூட இன்னும் நீங்க மத்தவங்க யாராவது உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வாங்கணும். உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அல்லது உங்களோட டீச்சர்ஸ் அல்லது அந்த எக்ஸாம் நீங்க என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ, அந்த எக்ஸாம்ல மிக உயர்ந்த நிலையில அச்சீவ் பண்ணியிருப்பாங்கல்ல. அறிஞர்கள், வல்லுனர்கள். சரிங்களா? இப்ப மேத்ஸ் அப்படின்னா, கணித மேதை ராமானுஜம். அவங்கள மாதிரி எத்தனையோ பேர் மேத்ஸ்ல புலமை பெற்றவர்கள் இருப்பாங்க. அந்த எக்ஸாமுக்கு அவங்ககிட்டயும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். அவங்க பேர் தெரிஞ்சா நெனைக்கலாம். இல்லாட்டி இந்த கணிதத் துறையில உயர்ந்த அறிவு பெற்ற எல்லோரும் என்னை வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்து அலைக்குள்ள அவங்களோட ஆற்றலும் சேர்ந்து வரும் நமக்கு. அது ரொம்ப முக்கியம். சரி. இது எல்லாருக்குமே தெரியும். "இடத் தூய்மை, அருளாற்றல் பாய்ச்சுதல், அருள் காப்பு, அன்னை, தந்தை, ஆசான், குரு வணக்கம்." உங்களோட ஸ்கூல் ஆசிரியர் எல்லாரையும் வணங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மைண்ட காம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 2, 3 டெக்னிக் மட்டும் சொல்லிக் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக் இப்ப நீங்க அத பண்ணி பாருங்க. இப்போ உங்க மனசுல எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குதுன்னு நீங்க கொஞ்சம் கவனியுங்களேன். நம்ம மனசுல இப்போ ஒரு சாதாரணமான எண்ணங்கள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமா இருக்கலாம். சரிங்களா? இயற்கையா வீட்ல சூழல் பொறுத்து இருக்கும். இப்ப இந்த மைண்டினோட வேவ கம்மி பண்ணணும். அப்பதான் இந்த மைண்டு அமைதியா இருக்கும். நம்ம படிச்சதெல்லாம் ஈஸியா எடுத்து காமிக்கும். நீங்க எக்ஸாம் நல்லா எழுத முடியும். இப்ப இந்த அமைதிப்படுத்துறதுக்கான நுட்பம் தான் மெடிடேஷன். சரிங்களா? அதுல ரொம்ப ஈஸியா மனச அமைதிப்படுத்துறதுக்கான நுட்பம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருந்த தருணங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம ஹேப்பியா, ஜாலியா, சந்தோஷமா, சிரிச்சு, விளையாண்டு, அந்த சூழல் இருக்குல்ல, அதை அப்படியே நெனச்சு பாருங்க. ஏதோ ஒரு 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 இடம். உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க சந்தோஷமா இருந்ததோ, அல்லது எங்கேயாவது ஒரு டூர் போறப்ப நீங்க சந்தோஷமா இருந்ததோ, இல்லையா? நல்லா சிரிச்சு ஜாலியா இருந்திருப்பீங்கல்ல, அதை அப்படியே நெனச்சு பாருங்க. அந்த 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 சிச்சுவேஷன அப்படியே நெனச்சு பார்க்குறோம். இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறத உங்களால உணர முடியும். இப்ப நம்முடைய மனோநிலை ஒரு ஹேப்பியா இருக்கும் பாருங்க. நீங்களே ஃபீல் பண்ணலாம். உங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் வரும். நீங்க அந்த சந்தோஷத்த நல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா, இப்ப டிவில எப்படி ஒரு சிரிப்பு காட்சிய பார்த்தா நமக்கு சிரிப்பு வருதோ, அப்படி நம்ம லைஃப்ல சந்தோஷமான விஷயத்த நெனச்சு பார்த்தா நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானா வரும்.
இது வந்து நம்ம ஃப்ரீக்வன்சிய டக்குன்னு டவுன் பண்ணும். நீங்க எப்படி கோபம், டென்ஷன், பதட்டம் எதுல இருந்தாலும், உங்க லைஃப்ல நடந்த சந்தோஷமான நிகழ்ச்சிய நெனச்ச உடனேயும், அந்த மைண்ட் வந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்கு சேஞ்ச் ஆயிரும். இது ஒரு டெக்னிக். சரிங்களா? இன்னும் ஒரு டெக்னிக் மட்டும் நான் சொல்லி தரேன். உங்களோட மூச்ச உள்ள இழுக்கணும். ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் மூச்ச விடணும். ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும். இந்த ஹோல்டு பண்றது ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு மேல ஹோல்ட் பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணுங்க. நல்லா மூச்சு இழுக்கணும். 1, 2 ஹோல்ட். ரிலாக்ஸ். மூச்ச நல்லா விட்டுறணும். 1, 2 ஹோல்ட். ரிலாக்ஸ். மூச்சு நல்லா இழுக்கணும். 2 செகண்ட்ஸ் மட்டும் பண்ணி, ஒரு 10 பிரீத் மட்டும் பண்ணுங்க. ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம். 10 பிரீத் ஜஸ்ட். ஓகே, குட். சூப்பர். சரிங்களா? இன்னொன்னு சொல்றேன். அதையும் சொல்லிர்றேன் நானு. ஆ இது வந்து எக்ஸாம் ஹால்ல போய் பண்ண முடியாது. 3 டெக்னிக். இந்த டெக்னிக்கோட நம்ம தவத்த முடிக்க போறோம். இது நீங்க வீட்ல இருக்கிறப்ப பண்ணலாம். சரிங்களா? இது வந்து சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஒரு எழுத்த நம்ம சாண்ட் பண்றோம். சரிங்களா? அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருந்து ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆயி, சுற்றிலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன கிரியேட் பண்ணும். பிரைன் செல்ஸ்ல வந்து அதிர்வ பயங்கரமா ஏற்படுத்தும். பிரைன் செல்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். மைண்டோட ஃப்ரீக்வன்சி காம் ஆயிரும். இதெல்லாம் இந்த சாண்ட்ல இருக்கிற ஒரு பெனிஃபிட்ஸ். இது இன்னும் நெறைய பலன்கள குடுக்கும். ஃபர்ஸ்ட்டு மனத அமைதிப்படுத்திரும். இப்ப ஒரு 5 டைம்ஸ் மட்டும் பண்ணுங்க. நான் இன்னைக்கு குடுக்குற அந்த 3 டெக்னிக்கே ஏதோ ஒண்ண பயன்படுத்தினா போதும். நீங்க அந்த டைம் சூழலுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அத பயன்படுத்துங்க. சரிங்களா? இப்ப நல்லா மூச்சு இழுத்துக்கணும். இம்முன்னு அப்படியே சொல்லிட்டே வரணும். நல்லா மூச்சு எடுங்க. சொல்றப்போ உங்க மூளை செல்கள் எல்லாம் அதிர்வு ஆகுறத நல்லா கவனிங்க. 3வது முறை. ம். 4த் டைம் நல்லா மூச்சு எடுக்கலாம். ம்.
5th time. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ உங்க பாடி, மைண்ட் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். மைண்ட் அமைதியா, காமா இருக்கும். இந்த 3 டெக்னிக்கும் வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய சக்சஸ் பண்ண டெக்னிக்ஸ். இத நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? எப்பவுமே தவம் முடிக்கிறப்போ சங்கல்பம் சொல்லி முடிச்சுருவோம் இல்லையா? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், உயர் கல்வி, உயர் ஒழுக்கம், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு பிளெஸ்ஸிங் மட்டும் பண்ணணும். இன்னைக்கு தேர்வு எழுதக்கூடிய எல்லா மாணவர்களும் சிறப்பாக அந்த தேர்வை எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று நல்லா அந்த தேர்வுல சக்சஸ் ஆகணும்னு சொல்லி இது எல்லாரும் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற யாரெல்லாம் இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறாங்களோ அந்த தேர்வுல எல்லாரும் சிறப்பா மதிப்பெண் வாங்கணும். அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்த மட்டும் இந்த தேர்வு டைம்ல நீங்க பண்ணிரணும். ஓகே. சரிங்களா? நம்மள மாரி எவ்வளவோ பேர் வந்து தேர்வு எழுதுறாங்க. அவங்க எல்லாரும் சிறப்பா எழுதணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அவங்க எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு வந்துரும். ஓகேவா? அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணும் நமக்கு. இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, ரைட். இப்போ கைகள் 2யும் மெதுவா தேய்த்து, கண்கள ஒற்றி, முகம் முழுவதும் வருடி கொடுத்து, கைகள நல்லா மேல உயர்த்தி, சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். ஓகே, வெரி குட். சூப்பர், சூப்பர். ரிலாக்ஸ். கைய கீழ வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ். ஓகே, குட். ஆஷிதா, சம்யுக்தா அண்ட் ரேகா 3 பேர் வந்து வீடியோல இருக்கீங்க. ஓகே. சரி. இப்போ ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. ம். நான் ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 10 விஷயம் நம்ம வந்து திங்க் பண்ண போறோம். ஓகே. வாழ்க வளமுடன். ஒன் செகண்ட். சரி. ஓகே, குட். சூப்பர். சரி. ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப நான் சொன்ன மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மெடிடேஷன் டெக்னிக்ஸ் தான் அது. இது நீங்க நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா, இம்மீடியட்டா நம்ம மைண்ட் வந்து காம்னஸ்க்கு வந்துரும். ஓகே. அந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் சிம்பிளா சொல்லி பழகிக்கோங்க அதைய.
நீங்க எப்ப எங்க மெடிடேட் பண்ணாலும், நாம் இருக்கிற இடத்தை சுற்றி ஏன்னா, நாம இருக்கிற இடத்தினோட வைப்ரேஷன் தான் நம்மள வந்து செயல்பட வைக்கும். ஒரு கோயிலுக்குள்ள போனீங்கன்னா, அப்படி ஒரு வைப்ரேஷன் நமக்கு வந்து செயல்பாட்டுக்கு வரும். இதே ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனீங்கன்னா, வேற மாதிரியா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். கவனிச்சிருக்கீங்களா? சரியா? ஒரு அமைதியான இடத்துக்கு போனீங்கன்னா, அமைதியான தன்மையில நாம ஆயிருவோம். வைப்ரேஷன் ஹையா இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா, அந்த வைப்ரேஷன் வந்து நம்மள சேஞ்ச் பண்ணும். ஏன்னா, புற சூழல் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இருக்கிற அந்த புற சூழல நல்லா வச்சுக்கணும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து, நீங்க தியானம் பண்றப்ப கண்ண மூடி, நாம் அமர்ந்திருக்கிற இடத்தை சுற்றி நல்லா இருக்கணும். நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பணும். அது நமக்குள்ளேயே நிரம்பணும். நம்மளை சுற்றி காப்பா இருக்கணும். சரிங்களா? அன்னை, தந்தை, ஆசான், குருமார்கள் எல்லாருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஏன்னா, அந்த வாழ்த்து அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப பவர்ஃபுல். அது நீங்க எக்ஸாம் எழுதுறப்ப கம்பல்சரி பேரன்ட்ஸ், டீச்சர்ஸ், குருவோட ஆசிகள நீங்க ஃபுல்லா பெற்றுக்கொண்டு போனீங்கன்னா, நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் மெடிடேஷன்ல 3 டெக்னிக் சொல்லியிருக்கேன். 1 உங்க லைஃப்ல ஹேப்பியா இருந்த நாட்கள, அந்த நிகழ்வுகள நினைச்சுக்கோங்க. 1 நிமிஷம் நினைச்சா போதும். ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த இந்த மெடிடேஷனுக்கு. ஜஸ்ட் 1 ஆர் 2 மினிட்ஸ் அப்படியே கண்ண மூடி, அந்த நிகழ்வ அப்படியே நெனச்சு, அப்ப நீங்க சந்தோஷமா இருந்தத, நீங்க சிரிச்சு ஆனந்தமா இருந்தத நெனச்சீங்கன்னாவே, உங்க மைண்ட் வந்து என்ன ஆகும்னா, இப்ப மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சின்னு உங்களுக்கு தெரியும். இல்லையா? ஒரு வேவ், ஒரு ஃப்ரீக்வன்சின்னு தெரியும். 1 செகண்ட். அப்ப நம்ம மைண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி இல்லையா? அந்த ஃப்ரீக்வன்சில நீங்க என்ன ஃப்ரீக்வன்சில ரெக்கார்ட் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி ரெக்கார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். இப்ப 98.3 ஃப்ரீக்வன்சில ஒரு பாட்ட ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க. நீங்க உங்க எஃப்எம்ல 98.3 டியூன் பண்ணா, அது பாட்டு வரும். அப்படி நீங்க படிக்கிறப்ப ஒரு ஃப்ரீக்வன்சில படிக்கிறீங்க. ஓகேவா? அப்போ அந்த ஃப்ரீக்வன்சில அந்த படிப்பு ரெக்கார்ட் ஆயிருது. அப்புறம் நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போனா, அந்த படிப்பு உங்களுக்கு தெரியுது. புரியுதா? ஆனா நம்ம எக்ஸாம் ஹால்ல என்ன பண்றோம்னா, ஹையர் ஃப்ரீக்வன்சி போயிர்றோம். பயத்துல, பதட்டத்துல, பரபரப்புல, இப்ப இருக்கிறத விட ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போயிர்றீங்க. எக்ஸாம் எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க அமைதியா இருக்கணும். அப்பவே நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம லைஃப்ல நல்ல மார்க் வாங்கணுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. பட் என்ன மார்க் வாங்குனா உங்க லைஃப் நல்லா இருக்குமோ, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே வரும். சிலர் 100 மார்க் வாங்குனா அவன் லைஃப் நல்லா இருக்கும். சிலர் 50 வாங்குனா நல்லா இருக்கும். சிலர் ஃபெயிலா போனா தான் நல்லா இருக்கும். ஆமா, உண்மை இது. அதுக்கு நீங்கலாம் ஃபெயில் ஆகணும்னு நான் சொல்லல. புரியுதா? ஃபர்ஸ்ட் திங்க் நல்லா படிக்கிறோம். நல்ல எக்ஸாம் அட்டெண்ட் பண்றோம். சரியா? நம்மால முடிஞ்ச வரைக்கும் நல்லா ட்ரை பண்றோம். சரியா? புரியுதா இல்லையா? ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, இத்தன 100 மார்க்கு, 99 மார்க் அப்படி வேண்டாம். ஒரு இலக்கு வச்சு பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. வேண்டான்னு சொல்லல. பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வந்து அதைய எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அவ்வளோ. ஓகே. சரியா? இந்த ரிலாக்ஸா இருந்தாலே எல்லாமே சரியாயிரும். ஆனா நமக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனோனயுமே ஒரு பதட்டம் வந்துருதா இல்லையா? நான் இந்த ஸ்டோரி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இப்போ அ நாம தான் சைக்கிள் சாவி வச்சிருப்போம். நம்மளே தேடி இருக்கிறோமா? ஓகேவா? சரியா? ஏதோ ஒரு புக்கு ஏதோ ஒரு இடத்துல வச்சிருப்போம். நாம தான் வச்சிருப்போம். நம்ம கையால தான் வச்சிருப்போம். நம்மளே போய் தேடுவோம். சரியா? ஒரு கிளிப்ப தேடுவோம், ஒரு சீப்ப தேடுவோம், ஒரு ஃபோன தேடுவோம். நெறைய பேரு நம்ம ஸ்கூல்ல சைக்கிள்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு தெரியும். ஸ்கூல்ல சைக்கிள் வருவாங்க. சைக்கிள கொண்டு போய் ஸ்கூல்ல நிறுத்துவாங்க. சாயங்காலம் சைக்கிள போய் தேடிட்டு இருப்போம். அப்பா அப்பா கூட எங்கேயாச்சும் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் போனோம்னா, வண்டி டூ வீலர் பார்க் பண்றதுக்கு போவோம்.
அங்க ட்ரெயின்ல போயிட்டு வந்துட்டோம், பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு வந்துட்டோம், அந்த பைக்க போய் தேடிட்டு இருப்போம். ஏன்னா நிறுத்துனது நாம தான். ஒரு ஃபங்ஷனுக்கு போய் செருப்பு தேடுவோம். சரியா? நம்ம கால்ல இருந்து தான் செருப்பு கழட்டி விட்டுருப்போம். அப்புறம் போய் செருப்ப தேடு தேடுன்னு தேடுவோம். சரி. இதெல்லாம் ஏன் நடக்குது? நாம செஞ்ச ஒரு விஷயம் தான், நம்மளுக்கே எப்படி ஞாபகம் இல்லாம போகுது. இதே அடுத்தவங்க விட்ட செருப்பு தேடணும்னா கரெக்ட்டு. நான் விட்ட செருப்பே தெரியல எனக்கு. நெறைய பேரு மண்டே மார்னிங் ஸ்கூல் பேக் தேடுவான் பார்த்திருக்கீங்களா? சரி, உங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. எங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து இத தூக்கி வீசுனா, அந்த பேக் எங்க போய் விழுகுதுன்னு தெரியாது. அப்புறம் சனி, ஞாயிறு ஃபுல்லா ஆடிட்டு திங்கட்கிழமை காத்தால அப்பா எழுப்பி விட்டதுக்கப்புறம் ஸ்கூல் பேக் எங்கேன்னு போய் தேடுவோம். அது எங்கேயாவது கெடக்கும். இல்லாட்டி சில நாள் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தாத்தா, பாட்டி வீட்டுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போயிருவாங்க. மாமா வீட்டுக்கு ஏதாவது போயிருவோம். வெள்ளிக்கிழமை ஸ்கூல் விட்டோனே அப்படியே போறது. அங்கேயே போட்டுறது பேக்க. அப்புறம் திங்கட்கிழமை காலையில தான் ஞாபகத்துக்கு வரும். அடடா! அங்க கிடக்குதேன்னு அப்புறம் அடி விழுகும். அப்புறம் போய் எடுத்துட்டு ஓடுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம செஞ்சது நம்மளுக்கே ஏன் மறக்குது? இதுதான் எக்ஸாம்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து, நாம படிச்சது நம்மளுக்கே மறக்குது. ஒரே ஒரு கான்செப்ட் தான் அது. பேசிக்கா புரிஞ்சுட்டா போதும். இப்ப நான் செருப்பு விடுறப்போ ஒரு ஃப்ரீக்வென்சில இருந்தேன். செருப்ப தேடுறப்ப வேற ஒரு ஃப்ரீக்வென்சிக்கு போயிட்டேன். ஓகேவா? 2 ஃப்ரீக்வென்சி மேட்ச் ஆக மாட்டேங்குது. புரியுதா? நான் அந்த புக்க வைக்கிறப்ப வேற ஒரு ஃப்ரீக்வென்சில இருந்தேன். இப்ப ஃப்ரீக்வென்சி அதிகமாயி தேடுறேன் அவசரமா. அதனால வீட்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, "ஏய் தேடுறப்ப கிடைக்காது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டுருக்கீங்களா? எந்த ஒண்ண போய் நீங்க பரபர பரபரன்னு தேடுனீங்கனாலும் சொல்லுவாங்க, "தேடுறப்ப கிடைக்காது. கொஞ்சம் அமைதியா இரு" அப்படிம்பாங்க. அப்ப உங்க மனசு அமைதியாயிருச்சுன்னா, அந்த தேடுற பொருள் வச்ச ஃப்ரீக்வென்சி உங்களுக்கு தெரிஞ்சிரும். டக்குனு அந்த இடத்த போய் எடுத்துறலாம். நீங்க ஸ்கூல்ல போனதுக்கு அப்புறம் நீங்க தேடுற பொருள் ஞாபகத்துக்கு வந்திருக்கா? ஸ்கூல்ல ஏதாவது போறப்போ, அல்லது வெளிய எங்கேயாச்சும் போறப்போ, நம்ம ஒரு பொருள் தேடி இருப்போம். இங்க கிடைச்சிருக்காது. வெளிய எங்கேயாச்சும் போய் வெறும் ரிலாக்ஸா இருப்போம். அப்ப டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அட இங்க தானே வச்சோம். அது போய் மறந்துட்டோமே. சரி சாயங்காலம் போய் எடுத்துக்கலாம். அப்படி நெனைப்போம். இது என்னன்னா நம்ம மைண்டோட ஃப்ரீக்வென்சி. அப்ப இத பேஸ் பண்ணி என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட ஒரு போயம் படிக்கிறீங்க. ஒரு அமைதியான சூழல் உட்கார்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட மைண்டோட வேவ் நான் சொல்லியிருக்கேனா? பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. 4 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். நம்ம மைண்ட். சொல்லலையா? சரி அத நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மைண்ட் மைண்ட் இஸ் அ வேவ் அப்படின்னு எழுதுங்க. மைண்ட் இஸ் அ வேவ். ஓகே. என்ன வேவ்? மேக்னெட்டிக் வேவ். மேக்னெட்டிக் வேவ். மேக்னெட்டுக்கு என்ன பவர் இருக்கு? அட்ராக்ஷன், தென் ரிப்பல்ஷன். மேக்னெட் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும், தென் ரிப்பல் பண்ணும். சரியா? அப்ப உங்க மைண்ட் வேவ் என்ன பண்ணும்? நீங்க பார்க்கிற, கேட்கிற விஷயத்த உங்க மைண்ட் வேவ் அட்ராக்ட் பண்ணி உள்ள ரெக்கார்ட் பண்ணிரும். ஓகேவா? இப்ப நான் ஒரு மெடிடேஷன் சொன்னேன்ல? உங்க காது வழியா கேட்டீங்கல்ல? கேட்டது உங்க பிரைன் செல்ஸ்ல போய் ரெக்கார்ட் ஆயிரும். இது ஒரு ஃப்ரீக்வென்சில நான் வந்து சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு அந்த மைண்ட் ஃப்ரீக்வென்சி 4 டைப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சும்மா சிம்பிளா இன்னைக்கு அத பத்தி ரொம்ப டீப்பா வேண்டாம். 1, 2, 3, 4 போட்டுக்கோங்க. ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் பீட்டா வேவ். பீட்டா வேவ். செகண்ட் ஒன் ஆல்பா வேவ். தேர்ட் ஒன் தீட்டா வேவ். ஃபோர்த் ஒன் டெல்டா வேவ். பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. இந்த பீட்டா வேவ்ல நம்ம மைண்டோட ஃப்ரீக்வென்சி எப்படி இருக்கும்னா 14 14240 14 to 40 cycles per second. சிபிஎஸ்ன்னு போட்டுக்கோங்க. 14 to 40 சிபிஎஸ். ஆல்பாவில் 13 to 8 சிபிஎஸ். தீட்டால 4 to 7 சிபிஎஸ். டெல்டால 1 to 3 சிபிஎஸ்.
சிபிஎஸ்னா சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்ட்ல அது எத்தனை தடவை சுத்துது, எவ்வளவு தடவை அலையுது. சரிங்களா? இந்த ஆர்பிஎம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைக்ல கார்ல எல்லாம் எக்ஸலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்பிஎம் இருக்கும், ரொட்டேஷன் பெர் மினிட்னு. ஸ்பீடோமீட்டர் இல்லை. ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடை காமிக்கும். ஆர்பிஎம்ங்கிறது மோட்டரோட ஸ்பீடை காமிக்கும், எவ்வளோ ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது காமிக்கும். சரி, இப்போ நம்ம எல்லாருமே பொதுவாக பீட்டா வேவ்ல இருக்கோம். இதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக பேசல, இது நிறைய பேசணும், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே பீட்டா வேவ்ல இருக்கோம். நீங்கள், உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே, மனுஷங்க எல்லாருமே மேக்ஸிமம் பீட்டா வேவ்ல இருக்கும். பீட்டானா 14க்கு மேலே ஃப்ரீக்வன்சி, 40 வரைக்கும். இப்போ சும்மா இருக்கிறீங்க, இப்போ ஒரு 14 ஃப்ரீக்வன்சி இருக்கும் உங்களுக்கு, 14 15க்குள்ள இருக்கும் நார்மலாக இருக்கிறப்போ. இப்போ யாராவது உங்களை டென்ஷன் பண்ணாங்கன்னா உங்கள் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்னா ஹையர் ஆயிரும். 15லிருந்து 16 17 18 19 20 போயிடும். 20 போனால் டென்ஷன் ஆகி டாம் டூம்னு ஆடிட்டு கிடப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, கத்திட்டு கிடப்போம். இதே நீங்கள் பயப்பட்டாலும் ஃப்ரீக்வன்சி அதிகமாயிரும், கவலைப்பட்டாலும் ஃப்ரீக்வன்சி அதிகமாயிரும். சரிண்ணா? இந்த நெகட்டிவான கேரக்டர்ஸ் நம்மகிட்ட வர்றப்போவெல்லாம் ஃப்ரீக்வன்சி, பொய் பேசுனீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாயிரும். இதைத்தான் நம்ம உடம்புல அந்த இஜி கருவி வச்சு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் உண்மை பேசினா ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருப்பீங்க, பொய் பேசினா ஹையர் ஃப்ரீக்வன்சி போயிடுவீங்க. அப்போ நீங்கள் பேசுறது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு புக்கை எடுத்து படிக்கிறீங்கன்னா, ஒரு 14 ஃப்ரீக்வன்சியில் ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? உதாரணத்துக்கு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து, வீட்டில் உட்காந்து வாய் விட்டு சத்தமாக படிக்கிறீங்க. இந்த படிக்கிறப்போ வாய் விட்டு சத்தமாக படிக்கிற டெக்னிக் வந்து பிரெயின் செல்ஸில் நல்லா பதியுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு பாயிண்ட் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. படிக்கிறப்ப வாய் விட்டு சத்தமாக சொல்லி படித்தோம்னா நம்ம பிரெயின் செல்ஸில் நல்லா ரெக்கார்ட் ஆகுங்கிறது ஒரு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் படிச்சுட்டீங்க. ஒரு 14.2 அப்படிங்கிற சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் ஃப்ரீக்வன்சி வேவ்ல வந்து நீங்கள் அந்த பாடத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனால் என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் ஃப்ரீக்வன்சி ஹையர் ஆயிடுது. என்ன கொஸ்டின் வருதோ, ஏது கொஸ்டின் வருதோ, நம்ம பாஸ் ஆகுமோ ஃபெயில் ஆகுமோ, இத்தனை மார்க்குக்கு இத்தனை பாடம் தான் படிச்சிருக்கிறோம், இத்தனை பாடம் படிக்கல, சரிதானா? இப்படி பலவிதமான ப்ராப்ளம்ஸ் வரும்போது உங்களுக்கு பயம் வருது, அதனால ஃப்ரீக்வன்சி ஹை ஆயிருது. இப்போ 15 16 ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 14.2ல ரெக்கார்டு பண்ண லெசன் வந்து உங்களுக்கு வராது. உங்களுக்குள்ள இருக்குது. நான் சொன்னல 98.3 வச்சாதான் பாட்டு வரும்னு. இப்போ நீங்கள் ஹையர் ஃப்ரீக்வன்சி போயிட்டீங்க பயத்தில். எக்ஸாம் ஃபியர். ஆக்சுவலாக எக்ஸாம் ஃபியரே இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? சும்மா கேஷுவலாக அட்டன் பண்ணுங்க. என்ன தலையை வெட்ட போறாம ஒன்றும் பண்ண போறது இல்லை. புரியுதா இல்லையா? ஜாலியாக அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடலாம். நிறைய ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, கேஷுவலாக தான் போவாங்க. சரியா? இந்த மிடில் இருக்கிறவன் தான் பரபரப்பாக போவான். சரியா? மொத்தமா வாங்காதவனு ஜாலியாக போவான். சரியா? இன்னைக்கு முட்டை தான் அவன் கன்ஃபார்மா போவான், இவன் 100 தான் கன்ஃபார்மா போவான். நடுவில் இருக்கிற நம்ம தான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவோம். சரிங்களா? நீங்க ரிலாக்ஸா இருக்கணும். அப்போ ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்க மைண்டோட வேவ் லென்த் வந்து லோ ஆயிடும். அதுக்கு தான் இந்த மெடிடேஷன் டெக்னிக் பண்ணீங்கன்னா, நீங்க ஹையர் ஃப்ரீக்வன்சி போனாலும் கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் அமைதிப்படுத்திட்டீங்கன்னா மைண்ட் வேவ் குறைஞ்சிரும். மைண்ட் வேவ் குறைஞ்ச உடனேயும் நீங்க படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், ஈஸியா வரும். இன்னும் நீங்க நல்லா மெடிடேட் பண்ணி பழகிட்டீங்கன்னா மற்றவங்க படிச்சது கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சார் என்ன சார் இது? அப்படிதான் உண்மை, அதுதான். ஏன்னா நீங்க லோ ஃப்ரீக்வன்சி போயிட்டீங்கன்னா, இப்ப நான் படிக்கிறேன்ல, நான் படிக்கிற விஷயம் என்கிட்ட மட்டும் ஞாபகம் இருக்காது, இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகும். என்னோட மைண்ட் வேவ் மூலமா யூனிவர்ஸ் ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகும். அப்படி உங்களோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா கூட நீங்க நல்லா மெடிடேட் பண்ணீங்கன்னா அந்த ரெக்கார்டு உங்க மூளை வந்து எடுத்து எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்க ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். மெடிடேட் பண்றவங்க வந்து ஈஸியா பார்க்கலாம். நான்லாம் இது நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். ஒரு சில கொஸ்டின் எல்லாம், படிக்காத கொஸ்டின் எல்லாம் நான் எக்ஸாம்ல ஆன்சர் எழுதுவேன். வேற வழியே இல்லை. 2 கொஸ்டினும் படிக்கலைன்னு வச்சுக்கோங்க ஆப்ஷன்ல, சரி ஏதோ ஒரு கொஸ்டின் எடுத்து அடிச்சு விடுறது தான்.
அப்புறம் பார்த்தோம்னா, இங்க வந்து பார்த்தா, அந்த நான் என்ன எழுதுனனோ அது புக்ல இருக்கும். ஆக்சுவலா புக்ல பார்த்து நான் எழுதியிருக்க மாட்டேன். நான் எழுதுனது புக்ல இருக்கும். அப்ப எப்படி இது நடக்குது அப்படின்னா, அது அப்படி நடக்கும். நீங்க மெடிடேட் பண்றதுக்கு ஆரம்பிச்சா, அப்படி நடக்கும். சரியா? சார் அதுக்கு நாங்க மெடிடேட் மட்டும் பண்ணிக்கிறோம், படிக்காம போயிர்றோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? நல்லாவும் படிக்கணும். அதே சமயம் மெடிடேட் வாய்ப்பு இருக்கிறப்ப பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அந்த எல்லார் ஃப்ரீக்வன்சியும் உங்க மூளைக்குள்ள எப்படி இப்ப உங்க உங்க பிரெயின் வந்து எப்படி நீங்க பார்க்கணும்னா, ஒரு எஃப்எம் பாக்ஸ் இருக்குல்ல. ஒரு டிவில நமக்கு அந்த கண்ட்ரோலர் இருக்குல்ல. டிவில பாருங்க 400 சேனல் வருதுடா. யூடியூப் எடுத்துக்கோங்க. எவ்வளோ சேனல்ஸ் வருது. எவ்வளோ விஷயத்த நீங்க பார்க்கலாம். Googleல உங்க செல்போன்ல குரோம்ல போய் அடிச்சா என்ன அடிச்சாலும் வருதே. அது ஏதோ ஒண்ணு அந்த ஃப்ரீக்வன்சி வாங்கி குடுக்குதுல்ல. அதுதான் உங்க மூளை. நம்ம பிரெயின் என்ன பண்ணும்னா, இந்த யுனிவர்ஸ்ல இருக்கிற வேவ்ஸ வாங்கி குடுக்குற மாரி சிஸ்டம் இயற்கை பண்ணியிருக்கு. அப்ப இந்த பிரெயின்ல நீங்க என்ன நெனச்சாலும் அந்த ஃப்ரீக்வன்சி வாங்கி குடுக்க முடியும். அப்படி பவர் இருக்கு நம்ம பிரெயினுக்கு. பட் நம்ம அத இன்னும் சரியா யூஸ் பண்ணாம இருக்கிறோம். சரியா? ரைட். ஒண்ணு வந்து இந்த மாரி மெடிடேட் பண்ணீங்கன்னா, ஆல்ஃபா லெவல் வந்துருவீங்க. ஆல்ஃபா லெவல்னா என்ன? 8 டூ 13 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட்ல வந்துட்டீங்கன்னா, இதுக்கு மேல படிச்சது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால தான் அந்த ஆல்ஃபா லெவல நீங்க மெயின்டெயின் பண்ணணும் எக்ஸாம் ஹால்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? 1 மெடிடேஷன் பண்ணணும். எக்ஸாம்ல சக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும். 2வது விஷயம், எதுக்கும் எப்பவும் பயப்படக்கூடாது. சரியா? பயப்பட தேவையில்ல. இந்த 2 கொஸ்டினோட ஆன்ஸரும் எனக்கு தெரியாத மாதிரி வந்திருக்குன்னா, அப்படி வந்தா தான் நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆவீங்கன்னு ஒரு இயற்கையில ஒரு கான்செப்ட் இருக்குது. புரியுதா இல்லையா? அதனால டோன்ட் வொரி. சரிங்களா? எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. விஜய் சொல்லுவாருல்ல, என்ன படத்துல? நண்பன் படத்துல. சரியா? அப்படி நீங்க எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். ஏன்னா, இப்போ சச்சின் டெண்டுல்கர் அவர பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் 10த் ஃபெயில்ன்னு தெரியுமா? 10த் அவர் ஃபெயிலு. அவர் 10த் பாஸ் ஆயிருந்தாருன்னா, நமக்கு சச்சின் டெண்டுல்கரே கிடையாது. காட் ஆஃப் கிரிக்கெட்டே இல்ல. அதுக்குன்னு நானும் 10த் ஃபெயில் ஆயிட்டேன்னா, சச்சின் ஆயிரும்னான்னு கேட்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். புரியுதா இல்லையா? அப்ப உங்களுக்குன்னு என்ன பிராப்தம் இருக்குதோ, அது நிச்சயமா நடக்கும். என்னால கடுமையா நான் முயற்சி பண்ணி படிக்கிறேன். வர்றத அட்டெண்ட் பண்றேன். ஓகே. என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வர்றது சரியா தான் வரும். கண்டிப்பா ராங்கா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சரியா? அப்போ செகண்ட் திங் எதுக்கும் பயப்பட வேண்டாம். சரியா? 2வது விஷயம். பயமோ, கவலையோ இருக்கக்கூடாது. 3வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க படிக்கிறப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இப்ப நெறைய பேர் என்ன பண்றோம்னா, வாந்தி எடுக்கிறோம். வாமிட்டிங். வாமிட்டிங்ன்னா என்ன? படிக்கிறது அப்படியே கக்கறது. அது வந்து செட் ஆகாது. நீங்க ஒரு பேரா படிச்சாலும், அட என்ன படிச்சோன்னு உங்களுக்கு புரியணும். இப்ப என்னோட 10த்ல இங்கிலீஷ் மார்க் வந்து 37. 37. ஆக்சுவலா பாஸ் ஆவேனான்னே எனக்கு தெரியல. ஜஸ்ட் 37 என்னோட மார்க். பிளஸ் 2லயும் ஒரு 90யோ 95 என்னவோ தான் என்னோட மார்க் இங்கிலீஷ்ல. 200க்கு 200க்கு. எனக்கு இங்கிலீஷே வராது. அப்புறம் நான் இந்த பிளஸ் 2 வரைக்கும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் யோகால டிப்ளமோ, டிகிரி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுல பிஏ டிகிரி பண்றேன். இங்கிலீஷ் சப்ஜெக்ட். எனக்குன்னா ஒரே பயம். இங்கிலீஷ் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. தமிழ் மீடியம். சரியா? அப்போ என்ன பண்றேன், அப்போ ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர் கிடைச்சாங்க எனக்கு. இந்த ஆசிரியரோட கையில ரொம்ப பெரிய சக்தி இருக்கு. அவங்க நெனச்சா முட்டை வாங்குறவனையும் 100 வாங்க வச்சுடலாம். அது அவங்க சொல்லிக் குடுக்குற விதத்துல இருக்கு. அப்ப அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப எக்ஸலன்ட்டான ஒரு டீச்சர். எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு. வயசு கம்மி. ஆனா பயங்கர அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "உனக்கு வந்து நல்ல மெமரி பவர் இருக்கு.
பட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை படிச்சீன்னா சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க எனக்கு இங்கிலீஷ்ல இருந்த டோட்டல் புக்கையும் தமிழ்ல வந்து ஸ்டோரியா சொல்லி குடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு அது நல்ல ரெக்கார்ட் ஆயிரும்ல. கான்செப்ட் ரெக்கார்ட் ஆயிருச்சு. அப்போ எக்ஸாம் ஹால்ல ஒரு 2, 3 கொஸ்டின் என்ன கொஸ்டின்னு தெரியல. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியும். கொஸ்டின் என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. அப்புறம் அங்க இருக்கிற எக்ஸாமினர் கூப்பிட்டு, சார் இந்த கொஸ்டின் என்னன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. என்னன்னு சொன்னீங்கன்னா நான் ஆன்சர் எழுதிருவேன்னு சொல்லி கேட்டு 2, 3 கொஸ்டினுக்கு அவர் என்ன கொஸ்டின்னு சொல்லி ஆன்சர் இல்ல. ஏன்னா எல்லாமே எனக்கு பை ஹார்ட்டா தெரியும். எப்படி புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஸ்டோரி இப்படிதான் நடந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் உள்ள தெளிவா இருக்கிறதுனால நான் எல்லாத்துக்குமே எழுத முடியுது என்னால. என்னோட 97% நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. பிஏல 97% இங்கிலீஷ்ல. எல்லாருக்குமே ஆச்சரியம். எப்படி உனக்கு இங்கிலீஷ் வருதுன்னு. அப்ப என்னன்னா ஜஸ்ட் நீங்க புரிய வேண்டியது என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஒரு பேரா படிச்சாலும் பரவாயில்ல. அதுல என்ன சொல்ல வர்றாங்க புரியுது இல்லையா? ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா அது உள்ள ஆழமா ரெக்கார்ட் ஆகாது. நாளைக்கு எக்ஸாம் ஹால் போனீங்கன்னா அது என்ன பண்ணாது, உங்களுக்கு வெளியே வராது. ஓகேவா? 4வது விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்? என்னன்னு சொல்லியிருக்கோம்? மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணணும். எக்ஸாம் ஹால் போறப்ப எந்த ஃபியர் இருக்கக்கூடாது. சரிங்களா? 3rd ஒன் படிக்கிறப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 4th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். சரிங்களா? நம்ம இருக்கிற டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப 10 லெசன் இருக்குது, 10 ஹவர்ஸ் இருக்குதுன்னா 1 1 ஹவருக்கு ஒவ்வொரு லெசன் எடுத்துக்கணும். இல்ல நல்லா தெரிஞ்ச லெசன்ஸுக்கு கம்மியான டைம் கொடுத்துட்டு தெரியாத லெசன்ஸுக்கு அதிகமான டைம் போட்டுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி டைமை கொஞ்சம் இது வந்து ஈட் த எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களால யானை சாப்பிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. யானை யாராலையும் சாப்பிட முடியாது. அப்படி நினைக்கிறோம். ஏன்னா யானை பெருசு. எவ்வளோ கேஜி இருக்கும்? ஒரு 2000 கேஜிஸ் 3000 கேஜிஸ் இருக்கும் இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம டெய்லியும் ஒரு 1/2 கேஜி சாப்பிடுவோமா? காலையில மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 கேஜி டு 1 கேஜி சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 2000 டேஸ் சாப்பிட்ற ஃபுட்டு எவ்வளோ கேஜி? 2000 கேஜி. அப்ப டெய்லி ஒவ்வொரு கேஜா சாப்பிட்டீங்கன்னா எலிஃபண்ட்டையே சாப்பிட்றலாம் 2000 டேஸ்ல. முடியாதுன்னெல்லாம் கிடையாது. புரியுதா? அது மாதிரி அதுக்குன்னு எலிஃபண்ட் சாப்பிட சொல்லல. புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல. எலிஃபண்ட் ஐயோ எலிஃபண்ட் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கல்ல, அப்படி பார்க்க வேண்டாம். இந்த சப்ஜெக்டா இத்தனை பேஜா இத்தனை பக்கமா முடிஞ்சது அவ்வளவுதான். நம்ம மைண்ட் அப்படியே குப்புறப்படுத்துரும். சரியானா? உங்க மூளையோட கெப்பாசிட்டிக்கு இந்த புக்கெல்லாம் எப்படி சொல்றது, ஒரு 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 அற்பமான விஷயம். நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டிக்கு அவ்வளோ பவர்ஸ் இருக்கு நம்ம பிரெயின்ல. ஓகே? அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு நம்ம பிரெயின்ல. நீங்க மெடிடேட் பண்ண பண்ண பிரெயினோட கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே? அப்ப முதல் ஃபர்ஸ்ட் திங்க்கு இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் சிம்பிள் ஆனதுதான். இதுக்கு எதுக்கு போய் இவ்வளவு போட்டு சிரமப்படுத்துவானே? ஓகே? அப்போ நீங்க படிக்கிற விஷயத்தை பார்த்து மலைச்சு போகாம சரியான டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும்? அது எப்படி எடுக்கணும், எப்படி படிக்கணும் நீங்க தான் திட்டமிட்டு பண்ணணும். அது உங்களோட கையில இருக்கு. பட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் குறிப்பா இந்த எக்ஸாம் டைமிங்ல எந்த இடத்துலையும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குறிப்பா செல்போன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிருங்க.
ஒரு நல்ல விஷயம் கேட்குறீங்க. இப்ப இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு யோகா, ஒரு மெடிடேஷன் இந்த மாரி ஓகே. பட் மத்த நேரம் அந்த ரீல்ஸ் பார்க்கறது, ஸ்க்ரோல் பண்ணிட்டே கிடக்கிறது. புரியுதா இல்லையா? இது எல்லாத்தையுமே இந்த எக்ஸாம் டைம்ல 100% மஸ்ட்டா தவிர்த்துருங்க. டிவி பார்க்கறது ஆல்சோ. சரியா? ரைட். அப்ப டைம் பிரிச்சு படிச்சு பழகுற ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இயர்லி மார்னிங் படிக்கிறது. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் நெறைய பேர் ஃபாலோ பண்றதில்ல. இந்த மைண்ட் வேவ் ஃப்ரீக்வன்சி லோ பண்ணணும்னு சொன்னேன்ல. நீங்க மார்னிங் மெடிடேஷனே பண்ண வேண்டாம். மார்னிங் 4 டூ 8ல நீங்க மெடிடேஷனே பண்ண வேண்டாம். ஆக்சுவலா மெடிடேஷனே தான் இருப்பீங்க நீங்க. நான் சொல்றது புரியுதா? அதாவது நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து சூழல் நம்மளோட சரவுண்டிங் கண்ட்ரோல் பண்றதுன்னு சொன்னோம்ல. இப்போ மார்னிங் 4 டூ 8ல ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீக்வன்சி லோல இருக்கும். இந்த பூமி மெடிடேட் பண்ற டைம் அப்படி எடுத்துக்கோங்களேன். இந்த பூமி எர்த் வந்து மெடிடேட் பண்ற டைம். அப்ப நீங்க எந்திரிச்சு படிச்சா 1க்கு 2 முறை ரெக்கார்ட் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நைட் நேரத்துல நெறைய நேரம் படிக்கிறோம். இது ரொம்ப ராங் கான்செப்ட். சரிதானுங்களா? ஈவினிங்ல ரொம்ப நேரம் படிக்க வேண்டாம். ஒரு 8, 9ஓட முடிச்சுக்கோங்க. நல்லா போய் தூங்குங்க. தூக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எழுதிக்கோங்க. ஏர்லி மார்னிங் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில யாரெல்லாம் 4 டூ 8ல படிக்கிறீங்களோ, அது நீங்க 1க்கு 2 முறை படிச்சா என்ன எஃபெக்ட் வருமோ, 1க்கு 10 முறை படிச்சா என்ன எஃபெக்ட் வருமோ அது வரும். அந்த டைம் யூஸ் பண்ணணும் ஆனா. பட் 4:00 எந்திரிக்கணும்னா நீங்க எத்தனை மணிக்கு படுக்கணும்? மினிமம் 8 ஹவர்ஸ் தூக்கம் இருக்கணும். சரியா? கடைசிக்கு 7 ஹவர்ஸாவது தூங்கணும். மினிமம் 7 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ்ன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம். இதெல்லாம் தான் நீங்க எக்ஸாம்ல சக்சஸ் ஆகுங்க. நெறைய பேர் படி, 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 படிம்பாங்க. படிக்கிறதுக்கு எது சப்போர்ட் பண்ணுங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? நீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சா தான், உங்க பிரெயின் செல்ஸ் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டி எப்ப பார்த்தாலும் கொட்டாய் வந்துட்டே இருக்கும். பிரெயின் செல்ஸ்க்கு ஆக்ஸிஜன் பத்தாது. பிரெயின் செல்லுக்கு ஆக்ஸிஜன் பத்தலைன்னா, உங்களால என்ன பண்ண முடியாது? படிக்க முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது ப்ராப்பரா. அப்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட பிரெயின் செல்ஸ். அப்ப பிரெயின் செல்ஸ்க்கு எது ரொம்ப சப்போர்ட் பண்ற எனர்ஜி அப்படின்னா, நம்மளோட தூக்கம். தூக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகே. நல்லா தூங்கணும். தூங்குறது எவ்வளவு நேரம் தூங்கலாம்னு சொல்லியிருக்கோம்? 7 ஹவர்ஸ் மினிமம் தூங்கணும். 8 ஹவர்ஸ் அதிகபட்சம் தூங்கலாம். இப்ப 9:00 படுக்கிறீங்கன்னா 5:00 எந்திரிச்சா 8 ஹவர்ஸ் தூக்கம். 9 to 5 இது வெரி பெஸ்ட் டைம். 8 to 4 நைட் 8 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா அதை விட பெஸ்ட். பட் அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. நீங்க தான் முயற்சி பண்ணி பண்ணணும். 9 மணிக்கு போய் படுத்துருங்க. என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல. 9 மணிக்கு படுத்துருங்க. காலையில் 4 to 5க்குள்ள எந்திரிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ரைட். ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல நெக்ஸ்ட் ஒன் ஏர்லி மார்னிங் படிக்கிறது நான் சொல்லிட்டேன். ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுட் நோட் பண்ணணும். எக்ஸாம் ஹாலுக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு காலையில சாப்பிடாம வந்து மயக்கம் போட்டு விழுந்து அந்த எக்ஸாம்லயே ஃபெயில் ஆனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். புரியுதா இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபுட்டு உள்ள போனா தான் உடம்பு வேலை செய்யும். உடம்பு வேலை செஞ்சா தான் மூளை வேலை செய்யும். மூளை வேலை செஞ்சா தான் எக்ஸாம் நல்லா எழுத முடியும். சரியா? அப்ப ஏர்லி மார்னிங் நீங்க படிச்சுட்டு காலையில எடுக்கிற ஃபுட்டு வந்து நல்ல ஈஸியா டைஜஷன் ஆகுற மாதிரி நல்ல ஃபுட்டா எடுக்கணும். ஓகே. அதுக்குன்னு பூரி, பொங்கல் அப்படி ஹெவியாவும் சாப்பிடக்கூடாது. சரியா? காலையில கண்டிப்பா சாப்பிடாம ஸ்கூலுக்கோ, எக்ஸாமுக்கோ போகக்கூடாது. அது என்ன அர்ஜென்ட்டா இருந்தாலும் சரி, என்ன டைம் ஆனாலும் சரி.
ஓகே. அதனால ஃபுட்டு வந்து நல்ல ஃபுட்டா எடுக்கணும். எந்த மாதிரி ஃபுட் எடுக்கலாம்? உங்கள எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த எக்ஸாம் முடியிற வரைக்கும் வெண்டைக்கா டெய்லி ஒரு 4 பச்சையா சாப்பிடுவீங்களா? எவ்வளோ பேர் பச்சையா சாப்பிடுவீங்க? வெண்டைக்கா. சூப்பர். ஆச்சி தான் சாப்பிட்டு பழகிக்கணும். சரியா? ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லா அது இந்த சமைச்சுட்டா கூட அது கொஞ்சம் கொழ கொழன்னு இருக்கும். ஆனா பச்சையா சாப்பிட்டா டேஸ்ட்டா இருக்கும். டெய்லி அப்பா காய்கறி வாங்குறப்ப, அம்மா வாங்குறப்ப, ஒரு 2, 3 நாளைக்கு ஒரு டைம் ஒரு 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 100 கிராம் வாங்கிட்டு வர சொல்லிருங்க. ஓகே. அது என்ன பண்ணணும்னா, மேல வந்து எல்லா காய்கறிலுமே மேல வந்து நெறைய இப்போ என்ன பண்றாங்க, பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுனால கொஞ்சம் விஷம் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லியும் காலையில அந்த 4 வெண்டைக்காய் எடுத்து, ஒரு தண்ணீல போட்டு, உப்பு, மஞ்சள் லைட்டா போட்டு கழுவிக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா, நல்லா ரெடி ஆயிரும். காலையில ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வெண்டைக்காயா இருக்கணும். ஓகே. நல்லா வாஷ் பண்ணிட்டு, பச்சையா மென்னு சாப்ட்றணும். வெண்டைக்காய்க்கு ஈக்குவலா இன்னைக்கு வரைக்கும் பிரைன் செல்ஸ் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு காய்கறியே கிடையாது. அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். வெண்டைக்காயில இருக்க அந்த ஜெல் இருக்கு இல்லையா? அது நம்ம பிரைன் செல்ஸ வந்து நல்லா வந்து கனெக்ட் பண்ணுமாமா. இப்ப வெண்டைக்காய் 1. 2வது என்ன? அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வால்நட்ன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வால்நட். அது எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? நம்ம பிரைன் மாதிரியே இருக்கும். அது அப்பாட்ட சொல்லி அது ரொம்ப ரேட் காஸ்ட்லியா இருக்கும். ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. டெய்லி 2 காலையில. டெய்லி 2 மட்டும். அது கூட பாதாம் 2, பிஸ்தா 2, முந்திரி 2, திராட்சை 2, 2 பேரிச்சம்பழம். சரிதானா? சும்மா 2, 2, 2, 2. அதிகமாவும் அது நெறைய சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி வராது. அளவா சாப்பிடணும். 2, 2 சாப்பிடணும். சரியா? இத காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். கண்டிப்பா வால்நட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது வல்லாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வல்லாரை. வல்லாரை கீரை நெறைய விக்கும். வாய்ப்பு இருந்தா அம்மாவ வாங்கிட்டு வந்து பண்ணி குடுக்க சொல்லுங்க. இல்லாட்டி வல்லாரை பொடி விக்குது. வல்லாரை பொடி விக்குது. நீங்க என்ன பண்ணணும்? சும்மா காலையிலயோ, மத்தியானமோ சாப்பிடுறப்ப, அந்த வல்லாரை பொடி கொஞ்சம் கொட்டி, சரியா? அத லைட்டா பெசஞ்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வேணா விட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. இந்த பொடி மாதிரி தான். இப்ப இட்லி பொடி போட்டு சாப்பிடுறோம்ல, அந்த மாதிரி அது கொஞ்சம் சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி லைட்டா உப்பு போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டா சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். சும்மா ஒரு 2 வாய் சாப்பிட்டா போதும். அதையவே ஃபுல்லா சாப்பிட வேண்டாம். ஒரு 2 வாய் வல்லாரை சாப்பிடுங்க. இல்ல அம்மா ரசம் போடுறப்ப வல்லாரை பொடி கொஞ்சம் உள்ள போட சொல்லிருங்க. அது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் வல்லாரை. இப்ப வல்லாரையில மிட்டாய் எல்லாம் கிடைக்குது. வாய்ப்பு இருந்தா சாப்பிடுங்க. ஓகேவா? சரி. இப்படி பிரெயின் செல்ஸ்க்கு நெறையா மெமரிக்குன்னு நெறையா ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட்டுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது போக நெறைய YouTubeல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அத எடுத்துக்கலாம். தென் ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் டைம்ல விளையாடணும். ஆனா அம்மா, அப்பா அதுக்கு போவே கூடாதும்பாங்க. விளையாடுறதுன்னா டிவில எடுத்து செல்போன்ல விளையாடுறது இல்ல. சரி எங்க சார் விளையாட சொல்லிட்டாரு அப்படின்னு. பிசிக்கல் ஹெல்த்ல நீங்க நல்லா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விவேகானந்தர் அதான் சொல்றாரு. நீ நல்லா படிக்கணுமா? நல்லா விளையாடணும் நீ. புரியுதலையா? கன்டினியூவா படிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு 1 ஹவர் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு விளையாடணும். ஒரு ஜம்ப் பண்ணலாம், ஒரு ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஒரு ரன்னிங் பண்ணலாம், ஒரு லாஃப்டர் யோகா பண்ணலாம், ஒரு தோப்புக்கரணம் போடலாம், இல்ல ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம். சரியா? அது இன்னும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிரும் பாடி. அப்போ ஒரு 1 ஹவர் படிக்கிறீங்கன்னா, ஒரு சின்ன ரிலாக்ஸ் குடுக்கணும். அல்ல ஜஸ்ட் பின்ன சுத்தி ஒரு வாக்காவது போயிட்டு வரலாம். ஓகே. கன்டினியூவா உட்கார்ந்து படிச்சீங்கன்னா சரியா வராது. அப்ப பிராக்டிஸ் வந்து வெரி வெரி மஸ்ட். இப்போ நீங்க நெறைய நேரம் பிராக்டிஸ் பண்றதுங்கிறது சாத்தியம் இல்ல. அப்போ உங்களுக்கு தோப்புக்கரணம் தெரியும், சூரிய நமஸ்காரம் தெரியும். நம்மளோட மூச்சு பயிற்சி வெரி வெரி எக்ஸலன்ட் மூச்சு பயிற்சி இருக்குது.
ஏன்னா நல்லா மூச்சு உள்ள போறப்ப லங்ஸ் நல்லா ஆக்சிஜன் எடுக்கும். ஆக்சிஜன் எடுத்தா பிரெயின் செல்ஸ் நல்லா வேலை செய்யும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இதெல்லாம் இந்த டெக்னிக் எல்லாம் நீங்க பயன்படுத்தணும். நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், கொஞ்சம் எக்ஸர்சைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். சரியா? சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் என்னன்னா, ஒரு ஃபீலிங் வைஸ் இருக்கிற ஒரு விஷயம். பட் நீங்க இது கொஞ்சம் நம்பணும். அப்பதான் இது எஃபெக்டிவா வேலை செய்யும். என்னன்னா, இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க அல்லது எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த எக்ஸாம்ல அந்த அந்த லெசன்ல ஹையஸ்ட் நாலேட்ஜ் வச்சிருக்கிற பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க உயிரோட இருந்தா லைவா இருப்பாங்க. இல்லாட்டி சோல் ரீதியா இருப்பாங்க. ஆத்ம ரீதியா இருப்பாங்க. அவங்க எப்பவுமே இருப்பாங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ வாங்கணும். இது கொஞ்சம் உணர்வுபூர்வமா நடக்கணும். இந்த மாரி நான் இன்னைக்கு வந்து மேத்ஸ் எக்ஸாம் எழுத போறேன். இந்த மேத்ஸ்ல ஹையஸ்ட் லெவல் நாலேட்ஜ் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாரும் என்னைய வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இந்த எக்ஸாம நல்லா எழுதுறதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கணும். இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக். பட் பவர்ஃபுல் டெக்னிக். சரியா? அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். அவங்களோட சோல் உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணும். அவங்க லைவா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. புரியுதா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்பி செஞ்சா எஃபெக்டிவா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறத பார்க்கலாம். அப்ப எந்த எக்ஸாம் உங்களுக்கு டஃப்பா இருக்கோ, அந்த எக்ஸாம்ல எல்லா எக்ஸாமுக்கும் பண்ணுங்க. பட் அந்த எக்ஸாம்ல இந்த லாங்குவேஜ் இந்த ஒரு சப்ஜெக்ட்ல ஹையஸ்ட் லெவல் சக்சஸ் பண்ண பீப்புள்ஸ் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும். இந்த எக்ஸாமுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா, அது வெரி பவர்ஃபுல்லா வேலை செய்யும். சரிங்களா? ரைட். தென் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏதோ சொல்றதுக்கு வந்தேன், மறந்துட்டேன். ஆ, சரி, ஞாபகம் வந்தா சொல்றேன். பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும்னு சொன்னேன். ம், சரி, ஓகே. ஏதோ ஒரு சம்திங் ரீசன் இருக்கும். மறந்து போச்சு. ஒரு பாயிண்ட் ஏதோ நல்ல பாயிண்ட் மைண்ட்ல வந்து மறந்துச்சு. சரி, பரவாயில்ல. சரி, அதுக்கப்புறம் உங்க வீட்டுல ஒரு எவ்வளவு பேரு ஒரு சார்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க. இன்னைக்கே வாங்கிடணும். அது என்ன ரூ. 5 ரூ. 10 இருக்கும். சரியா? இல்லாட்டி ஒரு ஒயிட் ஷீட் சார்ட் பேப்பர் வாங்கிட்டீங்க, ரொம்ப நல்லது. நீங்க என்ன மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க்கை பெருசா எழுதி உங்க வீட்டுல ஒட்டணும். இப்போ 490 ஃபார் 500 அப்படின்னா அந்த 490/500 அப்படிங்கிறத பெருசா எழுதி ஸ்கெட்சில் எழுதி அந்த சார்ட் பேப்பர்ல எழுதி உங்க கண்ணுல படுற இடத்துல ஒட்டிடணும். ஓகே? வாட் யூ திங்க், அதுதான் உன் லைஃப்ல நடக்க போகுது. ஓகேவா? நீ எதை நினைக்கிறையோ அது உன் லைஃப்ல நடக்கும். பட் அதை நீ நம்பணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா உன்னோட பிலீஃப் சிஸ்டம் தான். நீ நம்பினீன்னா அது நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்போ உன்னோட பிரெயின் செல்ஸ் என்ன பண்ற, ஸ்டிமுலேட் பண்ற, உன்னோட மைண்ட் வேவ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியில செட் பண்ற. நான் 490 மார்க்ஸ் வாங்குறேன் அப்படிங்கிறத. இல்ல, உனக்கு என்ன மார்க்குங்கிறது நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க. நான் உதாரணத்துக்கு சொன்னேன். உனக்கு நம்பிக்கை இருக்கணும் அதுல முக்கியமா. இப்ப நான் 490 சொன்னோடனே நானா 490யா முடிஞ்சது, அவ்வளவுதான். வாய்ப்பே இல்லை. புரியுது? நிறைய பேருக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லை. அவன் எடுப்பான் சார் அப்படிம்பீங்க. அவன் எடுத்துருவான். நிறைய பேர் பாருங்க. சரிதானா?
அப்போ நம்ம மேலேயே நமக்கு என்ன வரல? உன்னோட கான்ஃபிடென்ட் வரல. ஓகேவா? உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும். அப்பதான் சக்சஸ் ஆக முடியும். உங்க பேரண்ட்டுக்கோ, உங்க டீச்சர்ஸுக்கோ, உலகத்துக்கே உங்க மேல கான்ஃபிடென்ட் வந்தாலும் பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கு உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். நீங்க உங்கள நம்பணும். சரிண்ணா? 490 நான் டிப்ளமோல நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு தான் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஒரு 9 மார்க்ஸ் கம்மி செகண்ட். டிப்ளமோல ஆல் ஓவர் ஸ்டேட் லெவல்ல செகண்ட் மார்க் என்னோடது. நான் சாதாரணமா 10th பிளஸ் 2லலாம் 50 மார்க் 60 மார்க் தான் வாங்குவேன். அப்படின்னா கான்ஃபிடென்ட் என்னால முடியும். நான் நல்லா எழுதுறேன். நான் நல்லா படிப்பேன்ங்கிற ஒரு தாட் நமக்குள்ள இருக்கணும். அப்ப என்ன மார்க் இருக்கோ அதை வந்து எழுதி ஒட்டி வச்சு அது டெய்லியும் பார்க்கணும். நான் 490 490 ஆர் 480 என்ன மார்க் நீங்க அது உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும். சரி, இப்ப எக்ஸாம் ரிசல்ட் வருது. நீங்க என்ன இமேஜின் பண்ணணும்? அடிக்கடி நீங்க எக்ஸாம் நல்லா எழுதுற மாதிரி இமேஜின். ஒரு கண்ண மூடி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கலாம்னு தோணுச்சுன்னா கண்ண மூடி என்ன பண்ணணும்? நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறீங்க, ஜாலியா போறீங்க, நல்லா மெடிடேட் பண்றீங்க, மைண்ட் அமைதியா இருக்கு, கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, எல்லாம் நம்ம படிச்சுதான் வந்திருக்கு, சும்மா எழுதி தள்ளுறீங்க, சார்கிட்ட டக்குன்னு கொடுத்துட்டு வர்றீங்க. வந்து பார்த்தா ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் நீங்க நினைச்ச மார்க் அச்சீவ் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருக்கும் கேக் வாங்கி கொடுக்குறீங்க, லட்டு வாங்கி கொடுக்குறீங்க. எல்லாரும் உங்களை பிளஸ் பண்றாங்க. அதை வந்து நீங்க அடிக்கடி என்ன பண்ணணும்? மைண்ட்ல வந்து ஃபீல் பண்ணணும். ஆக்சுவலா நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி நீங்க ஃபீல் பண்ணணும். நான் தான் சொல்றேன், நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கறதுக்கு ஆரம்பிச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம நிறைய நெகட்டிவாவே நினைக்கிறோம். இது எனக்கு வராது, இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும் அப்படின்னு. அது நினைக்கவே வேண்டாம். ஒன்லி பாசிட்டிவ். ஓகே? இது எத்தனை முறை நல்லா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது சீக்கிரமா நடக்கறதுக்கு ஆரம்பிச்சிரும். சரியா? தென் இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறீங்கன்னா எக்ஸாம் ஹால் டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? எக்ஸாம் ஹால் டைம் மேனேஜ்மெண்ட். எப்பவுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ள 10 மினிட்ஸ் பிஃபோரா போயிடணும். 10 மினிட்ஸ் பிஃபோரா நீங்க அங்க உள்ள இருக்கணும். சரியா? ஏன்னா அந்த 10 மினிட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க போய் உங்களை அமைதிப்படுத்தணும், உங்க இடத்த பார்த்து ப்ராப்பரா உட்காரணும், அமைதிப்படுத்தணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மெடிடேஷனுக்கான டைம் ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 மார்க்ஸ் எக்ஸாம் 3 ஹவர்ஸ், இதுதான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும். அப்ப 3 ஹவர்ஸுக்கு 100 மார்க்ஸுக்கு நீங்க எழுதணும். சரியா? 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ், 3 ஹவர்ஸுக்கு 180 மினிட்ஸ். இது எழுதிக்கோங்க, நோட் பண்ணுங்க. 180 மினிட்ஸ். சரியா? மார்க்ஸ் எவ்வளோ? 100 மார்க்ஸ். அப்ப நீங்க 150 மினிட்ஸுக்குள்ள முடிக்கணும். 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கணும். 150 மினிட்ஸுக்குள்ள 100 மார்க்ஸுக்கு எக்ஸாம் எழுதணும். அப்போ ஒரு மார்க்குக்கு எத்தனை மினிட்? 1.5 மினிட். 1.5 மினிட்ஸ் ஒரு மார்க்குக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நான் சொல்றது? புரியுதா? ஆஷிதாக்கு புரியுதா? 150 மினிட்ஸ்ல நீங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணணும். 180 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் 150ல தான் நீங்க எழுதி முடிக்கணும். அது ஏன்னு சொல்றேன். அப்போ ஒரு மார்க்குக்கு 1.5 மினிட்ஸ். இப்போ 2 மார்க் கொஸ்டின் ஒன்று எழுதுனா எவ்வளோ மினிட்ல முடிக்கணும்? 2 மார்க் கொஸ்டின் 1 மினிட்ல முடிக்க முடியாது. 1 மார்க்குக்கு 1.5 மினிட். இப்போ 2 மார்க்குக்கு 3 மினிட்ஸ் டைம். ஒரு 2 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்கன்னா 3 மினிட்ஸ்ல முடிக்கணும். இல்ல 10 2 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் 30 மினிட்ஸ்ல முடிச்சிடணும். அவ்வளவுதான் டைமு.
நீங்க 1.5 மணி நேரம் உட்கார்ந்து 2 மார்க் கொஸ்டின் பார்த்து எழுதினாலும் உங்களுக்கு 20 மார்க் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெறைய பேர் எங்க தப்பு பண்றோம்னா, இந்த டைம் மேனேஜ்மென்ட் பண்ண தெரியல. சில கொஸ்டின் நல்லா தெரியும். அத போட்டு மணிக்கணக்குல எழுதுவாங்க. அப்புறம் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிரும். நெறைய பேர் இந்த தப்பு பண்றாங்க. ஓகேவா? என்னதான் நீங்க முக்கி முக்கி எழுதினாலும் 10 மார்க் கொஸ்டினுக்கு அதிகபட்சம் 10 மார்க் தான். புரியுதா இல்லையா? சரி இப்ப 10 மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? 1 மார்க்குக்கு 1.5 மினிட்னா 10 மார்க்ஸ்க்கு 15 மினிட்ஸ். 1/4 மணி நேரம். அவ்வளோதான். ஒரு 10 மார்க் எழுதுனா 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரத்துல முடிச்சிரணும். 1/4 மணி நேரத்துக்கு மேல போக்கூடாது. சரியா? அப்ப 10 10 மார்க் எழுதுறீங்கன்னா, 1க்கு 1/4 மணி நேரம்னா, இல்ல ஒரு 5 10 மார்க் தான் வரும் மேக்ஸிமம். 5 10 மார்க் எழுதுறீங்கன்னா, 1க்கு 1/4 மணி நேரம்னா, 1 1/4 மணி நேரத்துல 10 மார்க் கொஸ்டின் முடிஞ்சிரணும். 5 கொஸ்டின் எழுதிரணும். 50 மார்க்ஸ். மிச்சம் 1 1/4 மணி நேரம் 5 மார்க் 2 மார்க் எழுதி முடிச்சிடணும். ஒன் வேர்ட் எல்லாம் இருந்தா. எக்ஸ்ட்ராவா 30 மினிட்ஸ் வச்சிருக்கணும். அது எதுக்கு? ரிவிஷன். அதை அப்படியே திருப்பி பார்க்கணும். சிலர் சில கொஸ்டின் எழுதாம விட்டுருப்பீங்க. இல்ல தப்பா எழுதியிருப்போம். ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு இதுதான். கடைசி மினிட் வரைக்கும் எழுதிட்டே இருந்தீங்கன்னா டைம் ரொம்ப நிறைய உள்ள தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு வாட்ச் நீங்க வச்சிருப்பீங்க. வாட்ச் வச்சுக்கலாம், அலவுடு தான். அதனால வாட்ச்ல பார்க்கணும். 10 o'clock எக்ஸாம் ஆரம்பிக்குதா, 2 மார்க் எழுதணுமா, 10:30க்குள்ள முடிச்சிடணும். 30 மினிட்ஸ். 5 மார்க் எழுதுறீங்களா, எவ்வளோ 45 மினிட்ஸ்ல முடிக்கணும். 5 கொஸ்டின்ஸ். ஒன்னுக்கு 7.5 மினிட்ஸ். 10 மார்க் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா, 1 1/4 மணி நேரத்தில் முடிக்கணும். லாஸ்ட் 15 மினிட்ஸ் திருப்பி பார்க்கணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டிசைன் பண்ணணும், அழகுபடுத்தணும். பிரசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல. 2 3 கலர்ல எடுத்துட்டு போங்க. ரெட்டு கிரீனு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? உங்க பேப்பரை பார்த்தாலே அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும். நிறைய பேர் அந்த கோழி பறிச்ச மாதிரி எழுதி வச்சிருப்பான். எடுத்தோனையுமே அந்த மிஸ் டென்ஷன் ஆயிருவாங்க. புரியுதா இல்லையா? அப்படி கிறுக்கு கிறுக்குன்னு கடைசி நேரத்தில் கிறுக்குனா கூட பரவாயில்ல, எடுத்தோனையுமே கிறுக்கிறது. சரியா? நான் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறேன். எப்பவுமே நம்ம படிச்சது எல்லா கொஸ்டினும் எல்லாரும் படிச்சது வராது. ஆனா ஒரு 50% நம்ம படிச்சது வரும். கண்டிப்பா வரும். நான் என்ன பண்ணுவேன்னா 2 மார்க்னு எழுதுவேன். 2 மார்க்ல எல்லா 2 மார்க்கையும் எழுத மாட்டேன். எந்தெந்த 2 மார்க் எல்லாம் நல்லா தெரியுமோ அந்த 2 மார்க் எல்லாம் எழுதிடுவேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் 5 மார்க்ல தெரிஞ்சது, 10 மார்க்ல தெரிஞ்சது இதெல்லாம் எழுதிடுவேன். அப்ப இதெல்லாம் பாக்குறப்பவே அந்த திருத்துறவங்களுக்கு இவர் நல்லா படிக்கிறவங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். அப்புறம் கடைசியா தெரியாதெல்லாம் எழுதுறது. இது ஒரு எனக்கு இருக்கிற ஒரு ஹேபிட். சரி, ஏன்னா எடுத்தோனையுமே தெரியாது எழுதிட்டோம் அப்படின்னாவே அவங்க மைண்ட் செட் என்ன வந்துருவாங்க, இவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு வந்துருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதெல்லாம் எழுதுறது, நல்லா தெரிஞ்சது எழுதுறது. சரிண்ணா? அப்புறம் என்னென்னவெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் எழுதுறது. அப்படி மைண்ட்ல வச்சுக்கிறது. என்ன வரல சரிண்ணா, மேலதான் ஈசு வாசு வேற கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டா இருக்கும். உள்ள போனீங்கன்னா நம்ம சௌரியத்துக்கு எழுதுறது தான். வேற வழி இல்ல, எதையும் விடக்கூடாது. சரிதானா? நல்லா தெரிஞ்சதெல்லாம் எழுதிக்கணும், அப்புறம் தெரிஞ்சதெல்லாம் எழுத வேண்டியதுதான். இவ்வளவுதான் கான்செப்ட். எந்த கொஸ்டினையும் விடக்கூடாது. சரிதானுங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100% ஷுட் பி அட்டன் பண்ணிடணும். இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன்னு வேண்டாம். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான். இன்னும் பெரிய டஃப் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? சரி, ஏதோ இப்போ கொஞ்சம் விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் ஆயிடுச்சா? ஓ, 11:20. இவ்வளோ நேரம் பேசிட்டுனா? ஓகே, இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சரியா? அப்போ ஜஸ்ட் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க, நல்லா தூங்குங்க. சரியாண்ணா? அளவா நல்லா சாப்பிடுங்க, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் விளையாடுங்க, கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க.
அப்புறம் படிங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. புரியலைன்னா புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு படிங்க. சரிங்களா? இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நெறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியும். டீச்சர்ஸ் கூட பேச முடியும். ஒண்ணு புரியலைன்னா புரிஞ்சுட்டு படிங்க. புரிஞ்சுட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்பவுமே லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? அது மாரி எது ஒரு பயமோ, ஒரு கவலையோ அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க பயப்படுறதாலயோ, கவலைப்படுறதாலயோ நல்ல மார்க் வரப்போறதில்ல. மறந்து போயிருவீங்க. எல்லாமே மறந்து போயிரும். நீங்க பயப்பட்டா, கவலைப்பட்டா மறந்து போயிரும். பாசிட்டிவா இருங்க. சரிதானா? எப்படி படிச்சிருக்கேன்னு கேட்டா, எல்லாத்தையும் சூப்பரா படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. "அது ஏன்பா கேட்கிற? இது மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. இது மட்டும் என் மண்டையில போவே இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அது வராது. யாரு கேட்டாலும் எப்படி படிச்சிருக்க? சூப்பரா படிச்சிருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்ப எல்லாரும் உங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? "ஏய்! அவ பார்றா சூப்பரா படிச்சுட்டாளாமாடா. நல்ல மார்க் வாங்கிருவாளாட்டுருக்கு." அப்படி தோணணும் எல்லாருக்கும். புரியுதா இல்லையா? நெறைய பேர் இந்த அரசியல்வாதிகள்லாம் வாழ்க, வாழ்கன்னு கூட 10 பேர் கத்திட்டே போவான்ல. இந்த 10 பேர் கத்திட்டே போறதால தான் அந்த அரசியல்வாதி வாழ்றாரு. அப்புறம் உங்கள பத்தி எல்லாரும் நல்லதா நெனைக்கணும். பாசிட்டிவா நெனைக்கணும். என் பையன் நல்லா படிப்பான். என் பொண்ணு நல்லா அப்ப நீங்க முதல்ல நெனைக்கணும். நான் நல்லா படிக்கிறேன்னு நெனைக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நாமளே நாம படிக்கிறது சரியில்லைன்னு நெனைச்சோம்னா, அவ்வளோதான். பாசிட்டிவா இருங்க. எல்லாமே நல்லதுக்கு தான்னு வச்சுக்கோங்க. புரியுதா இல்லையா? அதே மாரி இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாரும் வாங்குறது, எல்லாரும் நல்லா பாஸ் ஆகணும்னு நெனைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே. நல்லா எக்ஸாம் பண்ணிடலாமா? இந்த தடவ? ஓகே. சூப்பர். டன், டன். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். ஓகே. தேங்க் யூ. நல்லா சிறப்பா எக்ஸாம் பண்ணுங்க. எல்லாரும் நல்ல மார்க் சிறப்பா வாங்கலாம். சரிங்களா? இல்ல எந்த மார்க் வாங்குனாலும் நீங்க லைஃப்ல கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. டோன்ட் வொரி. ஓகே. பி ரிலாக்ஸ். பி ஹேப்பி. ஓகே. தேங்க் யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. சரி. அம்மா நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. ஐயா வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. தியான முறையிலையும் உணவு சார்ந்த முறையிலையும் நீங்க எப்படி எளிமையா உணவு எடுத்துக்கிடணும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் உணவு எடுத்துக்கிடணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது, எல்லா முறையிலையும் எப்படி எப்படி டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை உங்களை நீங்க நம்புங்க. கட்டாயம் வந்து இந்த தேர்வுல சிறப்பான முறையில மார்க் எல்லாருமே வாங்கலாம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே நல்ல முறையா மார்க் வாங்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்தும் போது கட்டாயம் அந்த வாழ்த்து நமக்கும் சிறப்பா அமையும் அப்படிங்கிறதையும் ஐயா நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதையும் ஃபாலோ பண்ணும்போது நம்ம சிறப்பான முறையில் இந்த எக்ஸாமை வந்து வெற்றிகரமா நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். நல்லாவும் மார்க்கும் உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லபடியா கிடைக்கும். மிக்க நன்றி ஐயா. இந்த சிறப்பான நிகழ்ச்சி செஞ்ச ஐயா அவர்களை நம்ம வாழ்த்திடலாம். சிறப்பான இந்த நிகழ்ச்சியை தந்த இறைமதன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.